பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த ஆண்டிலே பரிபூர்ண ஆசீர்வாதம் தேவன் நம்ம கட்டளையிட போறார். ஆனா இந்த பரிபூர்ணம் உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் அந்த பரிபூர்ணம். இந்த உண்மை எதுல இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம், தொடர்ச்சியா உபவாச ஜெபத்துல நம்ம உண்மையாய் தேவ சமூகத்திலே தம்மை ஒப்பு கொடுக்கணும். எஸ்ரா எப்படிப்பட்ட உபவாச ஜெபத்தை செய்யறாரு? நேற்று தினத்துல பார்த்தோம், தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிற ஒரு உபவாச ஜெபத்தை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அதே வசனத்துல எஸ்ரா 8:21 2வது வரியில ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, எங்களுக்காக. எஸ்ரா பாருங்க, முதல்ல தாழ்த்தி தேவசமூகத்துல ஜெபிக்கிறாரு. 2வது தனக்காக, அவருக்காக ஜெபிக்கிறார். என்னைக்குமே நமக்காகவும் ஜெபிக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும். ரொம்ப ஆசீர்வாதம். யோபு பிறருக்காக ஜெபித்தார், கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு, என்னன்னு சொல்லல. ஆனா முதல்ல நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அப்போ பாருங்க, அருமையான ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, தேவசமத்துல தனக்காக போராடின ஒருத்தர் இருக்கிறார். யாரு? யாக்கோபு. வேற யாரும் இல்ல. யாக்கோபு தேவசமத்துல பயங்கரமா இதோ இந்த மாதிரி ஒரு இடத்துல போராடி இருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட போராட்டம் அப்படின்னா, எதற்காக போராட்டம் அப்படின்னா, தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய். ஏன்னா ஆதியாகமம் 28:15 ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொல்லி தேவன் அப்படியே யாக்கோபுக்கு சொப்பனத்துல ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா திரும்பி ஏசா, அதாவது சொந்த சகோதரனுடைய தேசத்துக்கு திரும்பி வரும்போது, தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்துல திரும்பி வரும்போது அந்த யாக்கோபு பயப்படுறாரு. என்ன செய்யறது ஆண்டவரே? ஏசா 400 பேரோட என்ன எதிர்கொண்டு வராரே. எதற்காக ஏசாவை கண்டு பயம் அப்படின்னா, 2 காரியம். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா கிட்ட ஒரு கூட கொடுத்து யாக்கோபு வாங்கிட்டாரு, எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். 2வது, ஈசாக்கு கிட்ட இருந்து ஏசா அப்படின்ற பேர்ல யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. இதனாலதான் யாக்கோபுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பயங்கர கோபம் யாக்கோபு மேல. அந்த கோபத்தினால நம்மளை கொன்றுவாரோ அடிச்சிருவாரோன்னு சொல்லி அந்த யாக்கோபு பயந்து கொண்டு இருக்கிற தருவாயில தான் தேவன் இதோ சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய அம்மாவுடைய சொந்த ஊருக்கு போகும்போது கொடுத்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 28:15 அந்த வாக்கு தத்த வசனத்தை சொல்லி எங்க ஜெபிக்கிறாரு தெரியுமா? திரும்பி ஏசா கிட்ட வரும்போது பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. 3வது வரியிலிருந்து, உன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தையும் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அருமையான வசனம். எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி யாக்கோபு சொன்னீரேன்னு சொல்லி ஜெபிச்சிரு தேவசமத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் நீங்க வாசிக்கும் போது தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அந்த நதிக்கு அந்த பக்கம் விட்டுட்டு தேவசமத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தென்படுகிறார். கர்த்தருடைய சமத்துல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னு சொல்றாரு. தேவன் ஆசீர்வதிக்கிறார். சும்மா ஆசீர்வாதம் வராது. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு மன்றாட்டு ஜெபம். இன்னைக்கு தேவ சமூகத்துல மன்றாடுகிற கிறிஸ்தவர்கள் ஒருவரும் இல்லை. மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதல்ல என்ன ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்க முடியும். நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் சரியா நீங்க ஊழியம் பண்ண முடியும். முதல்ல உங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, நீங்க உங்களுக்காக முதல்ல ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உடமைகளுக்காக, கூட இருக்கிறவங்களுக்காக, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களுக்காக ஜெபித்தீங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சரீரத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய ஓட்டத்துக்காக ஜெபிக்கணும், ஆவி ஆத்மாவுக்காக தேவசமத்துல ஜெபிக்கணும். எஸ்ரா அழகான ஜெபத்தை செய்தார், தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தனக்காக அழகான ஜெபத்தை சொல்லி ஜெபம் பண்றாருங்க. சொன்னீங்களே ஆண்டவரே, நீ சொன்னீரே என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் ஆசீர்வதித்தார். ஏசாவை போய் பார்க்கும்போது ஏசாவும் யாக்கோபும் இதோ கட்டி தழுவி அழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஜனமே, ஏசாவை நினைச்சு பயந்த யாக்கோபுடைய பயத்தை தேவன் நீக்கினார். ஆசீர்வாதத்தை கூறினார், சமாதானத்தை தந்தார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சமாதானம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? பாதுகாப்பு வேணுமா? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வேணுமா? சரியான உபவாச ஜெபத்தை செய்யுங்க. இந்த உபவாச ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். யாக்கோபை போல மன்றாட்டு ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ராவின் உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே தனக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்க நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். யாக்கோவை போல ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர்.
தொடர்ந்து பரிபூரணத்தில் நடத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பரிபூரணத்தில் நடத்த விரும்புகிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.